ஏப்ரல் 7ஆம் தேதி 113 உள்ளூராட்சி மன்றங்களுக்கென 1,87,345 தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 10ஆம் தேதி 105 உள்ளூராட்சி மன்றங்களுக்கென 3,11,904 தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் 15ஆம் தேதி 9 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான 16,688 தபால் வாக்குச்சீட்டுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. எஞ்சிய 112 உள்ளூராட்சி மன்றங்களுக்கென 2,32,558 தபால் வாக்குச்சீட்டுகள் இம்மாதம் 21ஆம் தேதி விநியோகிக்கப்படும். தபால் மூல வாக்களிப்புக்காக இதற்கு முன்னர் நாம் அறிவித்திருந்த தினங்களில் சிறு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதற்கமைய சகல உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் என தபால் மூல வாக்களிப்பு ஏப்ரல் 24, 25, 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் இடம்பெறும். இதேவேளை கண்டி தலதா கண்காட்சிக்காக விசேட கடமையில் ஈடுபட்டுள்ள இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் சகல அதிகாரிகளுக்கும் விசேட தபால் மூல வாக்களிப்பு மத்திய நிலையம் கண்டி உயர் மகளிர் வித்தியாலயத்தில் அமைக்கப்படும். அதேபோன்று தலதா கண்காட்சியில் கடமையில் ஈடுபட்டுள்ள முப்படை வீரர்களுக்கென அந்தந்த ராணுவ வீரர்களின் ராணுவ முகாம்களில் உரிய கட்டளை அதிகாரி ஊடாக நியமிக்கப்படும் அத்தாட்சிப்படுத்தல் அதிகாரியின் முன்பாக குறிப்பிட்ட 4 தினங்களில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோன்று சகல வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட உள்ள உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டை விநியோகம் தற்போது ஆரம்பமாகியுள்ளது.